ஸ்கின் கேர் பற்றி இவ்வளோ பேர் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய கமெண்ட்ஸ்லேயே டிஎம்ஸ்லேயே வந்துருந்துச்சு. உங்கள் ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஸ்கின் கேர் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் பேசிக்காக ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கும் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே உங்கள் ஃபேஸ்க்கு வந்து சோப்லேருந்து நீங்கள் ஃபேஸ் வாஷுக்கு மாறுறதா தான் இருக்கும். அதுலேயும் எனக்கு போய் தேடி கண்டுபிடிக்க பிடிக்கல வரல அப்படின்னா ஒரு குறுக்கு வழி மாதிரி தான் இது. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் ஸ்கின் டைப்புக்கு பெட்டராக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் இன்றைக்கி நான் சொல்லான் இருக்கேன். ட்ரை பண்ண ஆரம்பித்து ஒரு 1 வீக்லேயே உங்கள் ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். முன்னாடி இருந்ததை விட நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், நல்ல க்ளோ இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் எனக்கு பண்ணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிம்பிள் பிராண்டோட ஃபேஸ் வாஷ் இதில் வந்து லிட்ரலி 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுக்கப்புறம் இதை சேஞ்ச் கூட பண்ணல. இது ஒரு 200 ருபீஸோ 300 ருபீஸ் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வரும். இது உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு மேலே வரும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும். இது நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை.